ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து 3 வகையான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அருள்மிகு பவானி அம்மன் டெம்பிள் இருக்க பாருங்க, அங்கேருந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி, 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 60,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 28/10/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட் ஓம் ஸ்ரீ பவானி அம்மன் டெம்பிள் பெரியபாளையம்.org அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி 26/10/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேக்கன்சி. அடுத்தக்கடுத்து அருள்மிகு பட்டினத்தர் திருக்கோயில் இருக்கு பாருங்க, திருவொற்றியூர், அங்கிருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி, சுயம்பாகி ஒரு வேக்கன்சி, காவலர் ஒரு வேக்கன்சி, தோட்ட வேலையாளர் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது, சுயம்பாகிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது, காவலருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது, தோட்ட வேலையாளருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நேர்காணல் மூலம் தேர்வு செய்கிறாங்க. 25/10/2025 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் hrc.tn.government அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி டேரெக்டாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ அனுப்பி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 4 பதவி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு இந்து மத சார்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதர் ரிலிஜன் அப்ளை பண்ண முடியாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், சென்னை, அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் தேவார ஆசிரியர் கேட்டிருக்காங்க, இசை ஆசிரியர் பணியிடம் 1, தமிழ் ஆசிரியர் பணியிடம் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 3 வகையான பதவி. தேவார ஆசிரியருக்கு 20,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இசை ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ் ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தேவார ஆசிரியருக்கு சம்பந்தப்பட்ட இசை பள்ளியில் தேவார ஆசிரியர், அதாவது பன்னிரு திருமுறை ஆகியவற்றை 3 ஆண்டுக்கான படிப்பு முடிச்சிருக்கணும். இசை ஆசிரியருக்கு 3 வருடப்பில் குரல் இசை முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். தமிழ் ஆசிரியருக்கு BA இளங்கலை மற்றும் இளங்கலை கல்வியில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறாங்க 30/10/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மயிலாப்பூர் அந்த கபாலீஸ்வரர் வெப்சைட் இருக்க பாருங்கள், அதில் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க 3 வகையான நோட்டிஃபிகேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.